எல்லாருக்கும் வணக்கம். கலை ஃபவுண்டேஷன்ஸ் மூலமாக இன்னொரு கர்நாடிக் மியூசிக் தமிழ் சாங்ஸை பேஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி ஏஎஸ் முரளியோட கச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட பாடல்களை பாட போகிறாரு. நீங்கள் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறோம். இது அப்சல்யூட்லி எங்கள் இனிஷியேட்டிவ், டோட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மயிலாப்பூர் ராகசுதா ஹாலில் வெள்ளிக்கிழமை 21 ஆகஸ்ட் 5:45 மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். தத்துவ பேச்சில் இன்றைக்கி என்ன பேசுகிறோம் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறதுக்கும் பணக்காரனா தோற்றமளிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு வெளியில போய் ஒரு 4 பேரை பாக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை செய்யறத, பணக்காரனா தோற்றமளிக்கிறதுக்காக நாம அதை செய்யறோம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்புன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் தான் தப்பு. ஓகே, இந்த தோற்றம்ங்கிறது யாருக்குமே வேணாம். யூ ஆர் வாட் யூ ஆர். இன்ஃபேக்ட் இந்த டை அடிக்கிறதே வந்து உலகத்தை ஏமாத்துறதுன்னு நான் நினைக்கிறது. நான் டையே அடித்தது கிடையாது. இதனால் நிறைய பேர் வந்து என் நண்பர் சுந்தர் வந்து என்னோட யங்கர் நினச்சி நிறைய பேசுவாங்க. ஆனால் எனக்கும் சுந்தருக்கு 7 வயசு வித்தியாசம். ஆனால் ஒரு நாளைக்கு கூட ஒரு கருப்பு மடி இருக்காது அவர்கிட்ட. ஸோ நான் ஏதோ ரொம்ப வயசானவன் மாதிரியும் சுந்தர் ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி நினைப்பேன். பட் ஆக்சுவலி நான் சுந்தரோட 6-7 வருஷம் யங்கர், சின்னவர். இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையை நான் என்ன வயசோ எனக்கு தான் தெரியும். என் லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு நான் மற்றவன் என்னென்ன நினைக்கணுங்கிறதுக்காக நான் உட்காந்து டை அடிச்சுட்டு இருந்தேன்னா ஒன்றும் என் உடம்புக்கு நல்லதில்லை. எல்லா டையும் எந்த டையும் உங்கள் உடம்பை கெடுக்கும் தெரியாது, பல பேருக்கு தெரியும். அண்ட் ஆஸ் ஐ க்ரோ ஓல்டர், எனக்கு ஏதாவது சைடில் வியாதி வந்ததுன்னா இந்த டையெல்லாம் அதை அக்ரிவேட் பண்ணும். ஓகே, இது ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ். எனக்கு காமராஜ், நம்ம அப்துல் கலாம், மன்மோகன் சிங் மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிறது ஒரு சொக்கா பேண்ட்டு, 4 ஷர்ட்டு 4 பேண்ட்டு தேவைப்படும். திரும்பி அந்த 4 ஷர்ட்டு 4 பேண்ட்டு தான் போடணும். என் ஒய்ஃப் 20 ஷர்ட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் என்கிட்ட 20 ஷர்ட் இருக்கும். லெஃப்ட்டு மீ 4 பேண்ட் 4 ஷர்ட்டு போகிறோம். 5 எக்ஸசைஸ் பண்ணுறேன், வெளில போகிறேன், அதனால் டிஷர்ட் 5 வச்சுருப்பேன். என்கிட்ட கோட்டே கிடையாது. அவசரமாக எங்கேயாவது போனோன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு கோட் வாங்கணும். தட்டா கோட்டே வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி வாட்ச் போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. விட்டாட்டா ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு இந்த ஆப்பிள் வாட்ச் இருக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு, இல்லாட்டா ஒரு டைட்டன் வாட்ச் இருக்கும். ஸோ இது போகிறோம். நம்ம நாலேஜுக்காக நம்மளை மதிக்கணும். இந்த ஆளுக்கு திறமைசாலின்னு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களே நீங்கள் மற்றவங்களே ஏமாத்தலை, ஃபஸ்ட்டு உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. அப்போ இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் சொல்கிறாங்கல்ல சார், ஒரு வேலைக்கு போகிறோம், அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்கள் ட்ரெஸ்ஸு கீஸு வச்சு வராது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்கு. அதுக்காக நீ தாடி வச்சுக்கணும், ஷேவ் பண்ணணும். தாடி வச்சிங்கன்னா குரூம் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி தாடியே எடுத்தால் பெட்டர். ஏன்னா க்ளீன் ஷேவன். ஸோ தலையை கோம் பண்ணி க்ளீனாக ஷேவ் பண்ணி பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ சாக்ஸ் ஒழுங்காக மாட்டின்னு போனீங்கன்னா, அண்ட் பாடி ஆர்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா, பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு பண்ணிங்கன்னா உனக்கு அதுக்கு மேலே என்ன இருக்குது. நான் எதை சொல்லேன்னா, முடியை உட்காந்து டூ பண்ணுறது, இந்த முடி எடுக்கிறதுக்கு வேக்சின் பண்ணுறது, இந்த பாடி மேக்கப் பண்ணுறது, பவுடர் போடுறது, க்ரீமை தடவுறது, இதெல்லாம் தேவையில்லைங்கிறது என்னோடய ஃபீலிங். ஓகே சார், அப்போது இந்த பொருள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுறது சார்? அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப மேக்கப் ஓவராக போட்டு ரொம்ப ஓவராக ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் யுவர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. ஓகே சார், இப்போ நான் என்னோடய பர்சனல் இதுலேயே நான் கேட்குறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஓகே. இப்போ நான் வந்து நேற்று ஒரு பெட் ஒன்று ஆர்டர் போட்டேன் சார். என் வீட்டில் இருக்கிற பெட்டு சரியில்லை, பெட் ஒன்று ஆர்டர் போட்டேன். கீழே படுத்துட்டு இருந்தேன், சரியாக தூக்கம் வர்றதில் டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு மாதம் பொறுத்து பார்த்தேன், தூக்கம் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகுது. வாங்கணுமான்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஒரு பெட் ஒன்று ஆர்டர் போட்டுடலான்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கரெக்டானது தானே? எனக்கு இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது தேவையா? நல்ல விஷயம். 1 மாதம் நான் செக் பண்ணுறேன். நீங்கள் வாண்ட்டுக்கும் நீடுக்கும் வித்தியாசம் பார்க்குறேன். பெட்டில் தான் என்னோட கம்ஃபர்ட்டை செலச்சிக்கிறத நான் பண்ணவே மாட்டேன்.
நான் சம்பாதிச்சது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. ம் மற்றவங்க நான் பாயில் படுத்துனா இவன் கடவுள்னு நினைக்கிறதுக்காக இல்லை. ம் என்னால் கீழே தரையில் படுக்க முடியாது. ம் அதுக்கு நல்லா சொகுசாக பெட்டை வாங்கி போட்டிருக்கேன், ஏசி வாங்கி போட்டிருக்கேன், பில்லு நிறையவே கட்டுவேன். நான் ஏசி போகணும் எனக்கு. நைட்டு மெட்ராஸில் என்னென்னா டாப் ஃப்ளோரில் இருக்கேன், ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஏசி போகணும். நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏசி போட்டுக்கலன்னு இருக்கலாம். ம் இப்போ எனக்கு ஏசி போகணும். ஏசி போட்டு இழுத்து போட்டால் தான் தூக்கம் வரும். கரெக்ட் சார். இப்போ உங்க கூட சேர்ந்ததுனால பெட் வாங்கணுமாங்கிற வரைக்கும் நான் இப்போ கணக்கு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அது அது அப்படியா? சரியா தப்பா? கரெக்டுங்கிறேன். ஒன்றா நான் எனக்கு நீ செல்ஃபோன் ஆப்பிள் வச்சுருக்கேன்னு என்ன கேட்பேன். அதையும் நீங்க தான் என்னை வாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்க. நான் 55 வயசில் ஆப்பிள் வாங்கி எனக்கு ஒருத்தன் கிஃப்டாக கொடுத்தான். ம் அப்புறம் எனக்கு தேவைப்பட்டது, என்கிட்ட பேங்க்கில் பணம் இருந்தது. ம் கரெக்ட். நான் ஆப்பிள் வாங்கட்டுமான்னு கேட்டப்ப நீங்க என்கிட்ட இந்த பதில் தான் சொன்னீங்க. நீ எல்லாம் எப்பவோ ஆப்பிள் வாங்கியிருக்கணும், இன்னும் ஏன் அதை வாங்கல? வாங்கலை, ஏன்னா யூ குட் அஃபோர்ட் இட். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே தட் இஸ் வாட் கிவ்ஸ் யூ கம்ஃபர்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் ஹெவியாக நான் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நான் லேட்டஸ்ட்டாக ட்ரெஸ்ஸு போட்டதுனால சில பேர் ஏமாந்துருவாங்க. ம் இவன் பணக்காரன், பெரிய பணக்காரன் ஏமாறுவாங்க. ம் தட் இஸ் அ கான் கேம். தட் இஸ் கான் கேம், ஏமாத்துறது. ம் இவன் ஏமாற்ற மாட்டான், இவன் நல்லவன் ம் அப்படிங்கிற இமேஜ் கொண்டு வருது. ம் த ரியலி வெல்தி பீப்புள் டோன்ட் கேர். ம் பிகாஸ் தே டோன்ட் டிபெண்ட். தே டோன்ட் டிபெண்ட். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆமாம், நான் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஷர்ட் வாங்கினேன்னா அது ஏன்னா பரப்புலேருந்து அந்த ஷர்ட் நான் வாங்கியிருக்கேன். ம் பழகிடுச்சு. எனக்கு பழகிடுச்சு. எனக்கு 2 டிஷர்ட் பிராண்டு ரொம்ப ஃபேவரெட்டு, காஸ்ட்லி தான். பட் நான் 4ஆம் கிளாஸ்லேயே அதை போட்டுன்னு இருக்கேன். ம் ஸோ நான் வெளில போகிறது அந்த பிராண்டை தேடி வாங்கி போடுறது தப்பு இல்லை, எனக்கு பிடிக்கும், நான் போடுவேன். ம் அதை வாங்குற அளவுக்கு நம்மளை அஃபோர்டபுளாக மாற்றிக்கணும் அப்படின்னு அப்படின்னு. நான் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா வாங்க போகிறதில்ல. பட் எல்லோரும் என்ன கேட்பாங்க, நீயே அது வாங்கினேன்னு. எனக்கு அது கம்ஃபர்ட்டு பழகிடுச்சுன்னா வாங்கினேன். ஓகே. பட் என்னை மற்றவன் நம்பணுங்கிறதுக்காக நான் அதை வாங்கினேன்னா டெஃபினட்டாக நான் அது என்னென்னே மாற்றிக்கிடுது. இப்போ என்னோட இந்த பெட் வாங்கினது விஷயத்துலேயே சார், நான் என்னோட டெசிஷனை தள்ளி போட்டது எனக்கு என்னன்னா, ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணும்போது இதுக்கு போய் பெட்டுக்கு போய் ஒரு 10-15,000 செலவு பண்ணுறதுக்கு பேசாமல் அதுக்கு ஷேர் வாங்கிடலாம்ல, அப்படி ஒரு தாட் வந்தது. ஒரு வாட்டி 2 வாட்டி வாங்குவியா இருக்கும். ம் அப்புறம் முதுக்கீழே தாங்க முடியலன்னு தானே. அதான் இப்போ அவங்க பசங்க வந்துட்டாங்க. ம் நீ தாங்கினாலும் அவன் பசங்களால் தாங்க முடியாததுக்கு தான் நீ பண்ண. ம் ம் ஏதாவது நம்ம வலியை தாங்கிடலாம், நம்ம பசங்க வலியை தாங்கக்கூடாதுங்கிறது தான் நீ பண்ணியிருக்க. கரெக்டு, அது எல்லா அம்மா அப்பாவும் செய்யறது தானே. ஓகே சார், ஃபைன். ஏன்னா எனக்கு இந்த பெட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமே நான் எடுத்த இந்த டெசிஷன் சரியா, அவசரப்பட்டுட்டனோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இல்லை, நான் சொல்ல வந்தது வெளியில் போய் காட்டுறது. ம் இப்போ நான் கார் வாங்கினேன்னா ஃபுல்லாக கேஷ் கொடுத்து கார் வாங்கிடணும். ம் ஓகே ஃபைன். ஸோ ஒன்று முழு பணத்தை கொடுத்து வாங்கிடணும், இல்லை அப்படின்னா அது கடனில் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு வேலிடான ஒரு காரணம் இருக்கணும். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த விஷயங்கள் குறித்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை செலவு பண்ணணும் அப்படின்னா ஆன் வாட் பேசிஸ் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் இஃப் யூ ட்ரெஸ்ஸு ஓவராக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு சரக்கு இருந்தால் தான் சந்தைக்கு வரும். சரக்கு இல்லைன்னா ஓகே ஃபைன் சார். ஸோ பணக்காரனா தெரியறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். என்ன தேவையோ அது என்னங்கிறத பார்த்து சரியான நேரத்தில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.